ரக்பி வீரர் முகமது வசீம் தாஜுடீனின் ஜனாசா விசாரணைகளுக்காக இன்று தோண்டி எடுக்கப்பட்டது. கைகிசை மேலதிக நீதவான் மற்றும் மாவட்ட நீதவான் பிரகாஷா ரணசிங்கம் மற்றும் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. நெகிவலி ஜும்மா பள்ளிவாசல் மயானத்தில் வசீம் தஜுடீனின் சடலம் விசாரணைகளுக்காக இன்று முற்பகல் 6:30 மணியளவில் தோண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. புதுக்கடை இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைவாகவே இந்த சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. மயானம் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் வசீம் தஜுடீனின் சடலம் புதைக்கப்பட்ட இடம் மறைக்கப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர்களுக்கு மயானத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதுடன் பள்ளிவாசலின் பிரதிநிதிகள் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்தனர். முற்பகல் 10 மணியளவில் சடலம் எடுக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டது. சடலத்தை தோண்டி எடுக்கும் பணிகள் இலகுவாக நிறைவடைந்தது. சடலம் பொலித்தினால் சுற்றி அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. சடலம் தொடர்பிலான முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளோம். முன்னெடுக்கப்பட்ட உள்ளக பரிசோதனைகளின் அடிப்படையில் தான் காலம் நிர்ணயிக்கப்படும். மோட்டார் வாகனம் ஒன்றிற்குள் எரிக்காயங்களுடன் ரக்பி வீரர் வசீம் தஜுடீனின் சடலம் கடந்த 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி நாரகன்பேட்டை ஷாலிகா மைதானத்திற்கு அருகில் இருந்து மீட்கப்பட்டது. சுவரொன்றில் மோதிய தஜுடீனின் வாகனம் பின்னர் தீப்பிடித்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். அதன் பின்னர் அவருடையது என ரக்பி வீரர் வசீம் தஜுடீனின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டமை தொடர்பில் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி அதனையும் எம்மீது சுமத்த பார்க்கின்றனர். ஆனால் இதன் அறிக்கை இன்னும் 2 மாதங்களிலேயே வெளிவரும். எம்மீது சேறு பூசுகின்றனர். இந்த மரணம் தொடர்பில் பாரிய சந்தேகம் உள்ளதாக ரகசிய போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜபக்ச ஆட்சியில் இவ்வாறு நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது. මේ සිදුවෙන්නේ මහේස්ත්‍රාත් පරීක්ෂණ. තාම මේක ඝාතනයක්ද අනතුරක්ද කියලා තහවුරු වෙලා නැහැ. මේ ඝාතනයක් කියලා තීන්දුව දුන්නොත් நீதிவான் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இன்னும் கொலையா விபத்தான உறுதிப்படுத்தப்படவில்லை. இது கொலை என தீர்ப்பு வழங்கப்பட்டால் கொலையின் சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டிய பொறுப்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உள்ளது. இங்கு சந்தேகத்துக்கிடமான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை தாமதமானதாலேயே குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிக்கை தாமதமாகியது.